வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பறந்து போன முழங்கால் வலி, ஹெலிகாப்டர் சாட்டை பறக்க விட்ட தல தோனி. அதாவது ஐபிஎல் தொடருக்கான சிஎஸ்கே அணியின் நீண்டகால கேப்டனாக திகழ்ந்து வருகிறார் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தல தோனி. இவரது தலைமையில் தான் சிஎஸ்கே அணி ஐபிஎல்லில் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வாகை சூடியுள்ளது. கடந்த சீசனில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அதன் கோட்டையான அகமதாபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் வீழ்த்தி தல தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி 5வது சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. அந்த சீசன் முழுவதுமே தோனி முழங்கால் வலியுடன் விளையாடி வந்தார். பேட்டிங்கின் போது ரன் எடுக்க மிகவும் சிரமப்பட்டார். குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான வெற்றியை தொடர்ந்த தல தோனி அவர்கள் மும்பையில் தனது இடது முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இதன் பிறகு அவர் பங்கேற்ற பொது நிகழ்ச்சியில் பேசுகையில் தனது காயம் முழுமையாக குணமடைந்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இதே போல சிஎஸ்கே அணியின் தலைமை நிர்வாகி அதிகாரியான காசி விஸ்வநாதும் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தோனி முழங்காலில் காயத்திலிருந்து நன்றாக குணமடைந்து உள்ளார் என்றும் அவரது தனது மறுவாழ்வு திட்டங்களுக்கு உட்பட்டு பயிற்சியை தொடங்கியுள்ளார். அடுத்த ஐபிஎல் தொடங்கும் நேரத்தில் அவர் விளையாடுவதற்கு தகுதியானவராக இருப்பார் என்று கூறியிருந்தார். அதேபோல் 17வது ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் இந்த தொடருக்கான தொடக்க ஆட்டத்தில் தல தோனி தலைமையிலான நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் டூப்ளசிஸ் தலைமையிலான ஆர்சிபி அணிகள் மோத உள்ளது. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடருக்காக 10 அணிகளும் தங்களது வீரர்களுடன் பயிற்சி அமர்வுகளை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் வீரர்கள் தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தல தோனி அவர்கள் பந்து வீச்சாளர்களை அடித்து நொறுக்கி வருகிறார். குறிப்பாக அவரது ஐகானிக் ஸ்டார்ட் என்று வர்ணிக்கப்படும் ஹெலிகாப்டர் சாட்டை விளாசி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ கமெண்டில் ரசிகர்கள் தோனியை புகழ்ந்து பேசி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.